நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தலைவலிக்கான மருத்துவம். தலைவலி ஏன் வருது? எத்தனையோ வகை தலைவலி இருக்குது. இந்த பூச்சிகள் கடித்து அதனுடைய விஷத்தன்மை உடம்பில் இருந்துச்சுன்னா அது தலைவலி உண்டாகும். இப்போ பூச்சின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் ராத்திரியில் தூங்கும்போது கடிச்சிருக்கும். அதனால் தலைவலி வரும். அதில் முக்கியமாக பொன்னாவரை, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், மலைத்தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தலைவலி மழைக்காலத்தில் சிறு சிறு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் தூக்கத்தில் தூங்குறப்ப தெரியாமல் கடிச்சிரும். அது கடிச்சிருச்சுனாக்கா நம்ம தடை விட்டுட்டோம்னாக்கா அது விஷம் நல்லா நம்ம ஸ்கின்னில் பரவி இருந்துச்சுனாக்கா அது அடிக்கடி தலைவலியை கொண்டு வரும். மலச்சிக்கல் இருந்ததுனாலும் அவங்களுக்கும் அந்த தலைவலி வரும். அந்த சிறு பூச்சிக்கடிகள் மழைக்காலத்தில் எந்த கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளாக இருக்கட்டும் அல்லது வண்டுக்கடியாக இருக்கட்டும் விஷப்பூச்சியாக இருக்கட்டும் அது கடித்ததுனால நம்மளுக்கு தெரியாமலே தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும். விஷப்பூச்சிகள் கடித்த தலைவலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பொன்னாவரை இலை கூட எல்லாம் சேர்த்து வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துட்டிங்கனாக்கா அந்த மருந்து சாப்பிட்டுட்டு வாமிட்டிங் இருக்காது. அதனால தான் எப்போவுமே மருந்து சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துடக்கூடாது. மருந்தை தகுந்த முறையில் அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம். இலை நிறையா இருந்ததுனாக்கா நம்ம போட்டு சாப்பிட்றக்கூடாது. 3 இலை பெருசாக இருந்துச்சுனாக்கா 5 இலை அதுவே போதுமானது. எல்லாம் கலந்த கலவை நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்குள்ளே வெறும் வயிற்றில் சாப்பிட்றணும். ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டிங்கனாக்கா அந்த விஷப்பூச்சி கடித்த தலைவலி வராமல் அந்த விஷம் முறிவாகி போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவலியே வராது. தலைவலிக்கு மிளகு, சின்ன வெங்காயம், பொன்னாவரை இலை, சீரகம், தேன் இது எல்லாத்தையும் மருந்தை அரைச்சி எடுத்துருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி குறையும். ஒரு 3 நாளைக்கு குடித்தா போதும், எப்படியாப்பட்ட தலைவலியும் சரியாயிடும். பூச்சி, விஷப்பூச்சி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கடித்து தலைவலி வந்திருக்கும். வேறு என்னென்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாது. இந்த மருந்து சாப்பிட்டா அந்த பூச்சிக்கடியால் வந்த தலைவலி கண்டிப்பாக குணமாகும். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.